வர? அத்தை நான் எங்கேயும் சுத்தறதுக்குலாம் போல அத்தை, பால் தான் வாங்கிட்டு வர போனா அங்கே கடையில் இல்லை. ஆமா, போய் சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோட ஜோடி போட்டு சுற்றி நிற்கிற கதை பேசிக்கின்னு. நல்லா கதை சொல்லு என்கிட்ட. போய் டீ போடு. சரிங்க அத்தை. ஏய் காந்தா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. மருமக எவ்வளோ வேலை செய்யறா, நீ ஒரு வேலையும் செய்யறது கிடையாது. சும்மா நீ அவளை எப்ப பார்த்தாலும் மிரட்டிக்கிட்டே இருக்க. இதெல்லாம் நல்லதே இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியும், யார் யாரை எங்கெங்க வைக்கணும்ட்டு. நீ போய் உன் வேலையை பாரு. வயலுக்கு போனியே, என்னாச்சு? வயல்ல தண்ணி பாய்ச்சத்துக்கு இல்லை, கிணறு தான் நோண்ட சொல்லியிருக்கேன். பம்ப் செட்டு தான் போடணும். சரி சரி, உள்ள வா. ஏம்மா மருமகளே, டீ நல்லா இருக்குதுமா. உன் டீயை குடிச்சா எவ்வளோ பெரிய தலைவலி இருந்தா கூட போயிடும்மா. நீ டீ போடுறது சமைக்கிறது எல்லாமே நல்லா இருக்குதுமா. யோ, வாயை மூடிட்டு குடி, போதும் புராணம். அத்தை மத்தியானத்துக்கு என்ன அத்தை சமைக்கட்டும்? ஆமா, அப்படியே எல்லாத்தையும் என்ன கேட்டு கேட்டு செய்யற மாதிரியே தான் பேசுவா. எதனா செய். சரிங்க அத்தை. ஏய் காந்தா, நீ ரொம்ப ஓவரா போயின்னு இருக்கிற. எல்லாமே ஒரு அளவுக்கு தான் மரியாதை. அப்புறம் பையனை கூப்பிட்டு அவள் தண்ணி கொடுத்துன்னு போயிடுவா. அப்புறம் நீ தான் எல்லா வேலையும் செய்யணும், பார்த்துக்கோ. ஓ, அவ தண்ணி கொடுத்தன வேற போவாளா? அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? நான் பாத்துக்கிறேன். சரி சரி, நம்ம ரெண்டாவது பையனுக்கு பொண்ணு பார்க்க போகணும்னு சொன்னனே, அது என்ன ஆச்சு? அந்த புரோக்கர் என்ன சொன்னாரு? வேலையா இருந்தனால நான் அதை பத்தி கேட்கல. நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு சொல்றேன் எப்போ போலான்னு. சீக்கிரமா பார்த்து சொல்லுங்க. அவனுக்கு இந்த மாசம் தான் டைம் நல்லா இருக்குதா, அதுக்குள்ள பார்த்து முடிக்கணும். சரி சரி, நான் பார்த்துட்டு சொல்றேன். யோ, உன்னை புரோக்கர் கிட்ட பேச சொன்னனே, பேசுனியா? என்ன சொன்னாங்க? பேசிட்டேம்மா ஃபோன் பண்ணி. ஒரு 3 பேர்து இருக்குதான். அதை எடுத்துட்டு நாளைக்கா வராராம். நம்ம பார்த்து என்னன்னு முடிவு பண்ணுவோம். என்னம்மா பொண்ணுக்குன்னு பேசுறீங்க? தம்பிக்கா? ஆமாடா, அவனுக்கு தான் ஒரு பொண்ணு செட் ஆக மாட்டேங்குது. சீக்கிரமா பார்த்து முடிக்கணும். அத்தை நானும் எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கேன் அத்தை, சீக்கிரமா பாத்திரலாம் அத்தை. அம்மா தாயே, நீ எல்லாம் ஒன்றும் பார்க்க தேவையில்ல. உன்ன மாதிரி ஒரு ஆளை எங்களால் சமாளிக்க முடியல. இதுல நீ வேற பொண்ணு பார்த்து சொல்றியா? ஒன்றும் தேவையில்ல. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ஏய், என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? எப்போ பார்த்தாலும் அவளை திட்டிக்கிட்டே இருக்க. அவள் என்ன பார்த்து சொல்கிறேன்னு தானே சொன்னா, அதுக்கு அவளை அந்த திட்டுற? ஏன் அவன் நல்ல பொண்ணா இல்லையா? உனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாள். இதை விட உனக்கு வேற என்ன வேணும்? ஓவரா பண்ணிட்டு இருக்க நீ. ஆமா, இந்த எலிசபெத் ராணியை சொன்னா எல்லாரும் வந்துருங்க. நீ ஏமா அவளை சும்மா நோண்டிக்கிட்டே இருக்க எப்போ பார்த்தாலும்? அவள் இப்போ என்ன சொன்னா? தப்பா எதுவுமே சொல்லலையே. நானும் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் பார்க்குறேன்னு தானே சொன்னா. அதுக்கு போய் இந்த பேச்சு பேசுகிற? டேய், உங்கள் அம்மாவுக்கு இதே வேலை தான்டா. எப்போ பார்த்தாலும் அவளை ஏதாச்சும் சொல்லிங்கன்னே இருக்கிறா. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கொஞ்சம் கூட திருந்துற மாதிரியே தெரில. இப்போ 2வது மருமக வேற வரப்போறா. அவகிட்ட என்னென்ன திட்டு வாங்க போறாளோ இவோ. போ. இங்கே பாரு, 2வது மருமகள்லாம் இப்படி இருப்பான்லாம் நினைக்காத. 2 பேரும் ஒன்று சேர்ந்து உன்னை காலி பண்ணிடுவாங்க, பார்த்துக்கோ. யார் இவளுன்னு என்ன காலி பண்றதா? இவளுங்களை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். ஏய், இங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போய் சாப்பாடு எடுத்து வை, டைம் ஆகுதுல்ல. சரிங்க அத்தை. நம்மளை கொஞ்சம் திட்டுனா இவளுக்கு அப்படியே ஐஸ் கட்டியை தூக்கி தலையில வச்ச மாதிரி இருக்கும். நின்று சிரிச்சு நிற்பா உள்ளுக்குள்ளேயே. ஏய், அறிவு கட்டவளை, என்னடி சாப்பாடு செஞ்சு வச்சிருக்க? உன் இஷ்டத்துக்கு செய்யறதுக்கு என்ன உன் வீடா? அத்தை நல்லா தானே இருக்கு, இதுக்கு என்னத்தை குறை? ஏய், மூஞ்சி முகரெல்லாம் பேந்துரும். என்கிட்டே வாய் பேசுறியா நீ? ஏய் காந்தா, நீ என்னடி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? இந்த சாப்பாட்டுக்கு என்ன குறை? இது கூட இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதுவும் ருசியாக தானே சமைச்சிருக்கா. நீ செய்விய உப்பு காரம் எல்லாத்தையும் எது போடணும்னு கூட தெரியாமல் உன் இஷ்டத்துக்கு போட்டு எடுத்துகிட்டு வந்து ஏதோ ஒன்று கொடுப்பிய. அதை விட இது நல்லா தான் இருக்குது. வாயை மூடிட்டு சாப்பிடு. ஆமாம், உனக்கு பிடிக்கலன்னா இனிமேல் நீயே செஞ்சு நீயே சாப்பிட்டுக்குமா. எங்களுக்கும் சேர்த்து செய். அப்போ தான் தெரியும் செய்கிற கஷ்டம் உனக்கு. ஏண்டா ஒன்று சொன்னா அப்படியே வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்துடுற? பின்ன நீ பேசுறது கரெக்டா? உன் வீட்டில் போய் செய்யின்ற, உன் வீடான்னு கேட்குற. அப்போ இது யார் வீடு? அவ வீடு இல்லையா? டேய், நீ சாப்பிட்றா. இவளுக்கு எல்லாம் எவ்வளோ சொன்னாலும் புரியவே புரியாது. நாளையிலேருந்து நீ தான் செய்யணும். மருமகளே, நீ நாளையிலேருந்து எதையுமே செய்யாத. எல்லா வேலையும் உங்கள் அத்தை தான் செய்யணும். சரிங்க மாமா, நான் எதுவும் செய்யலை. நானும் நாளையிலேருந்து வேலைக்கு போகலான்னு இருக்கேன். வீட்டில் இருந்தால் எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கும் எனக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இனிமேல் நான் வேலைக்கு போகலான்னு இருக்கேன். ஏய், யாரை கேட்டு இந்த முடிவெல்லாம் நீ எடுக்கிற? அதை நான் தான் சொல்லணும், நீ வேலைக்கு போகணுமா போகக்கூடாதான்னு. வாயை மூடு காந்தம். அவளுக்கு தெரியும். நீ போமா நாளையிலேருந்து வேலைக்கு. அவளை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. புரியுதா? அடக்கடவுளே, இவ வேலைக்கு போட்டா நம்ம தான் எல்லா வேலையும் செய்யணுமே. இனிமே வீட்டில் இருந்து எல்லா வேலையும் நீ செஞ்சு பாரு. அப்போ தான் உனக்கு தெரியும். செஞ்சு வச்சா அது தின்றது விட்டுட்டு அவளை எப்போ பார்த்தாலும் குறை தானே சொல்லிட்டு இருக்க. நாளையிலேருந்து நீ தான் எல்லாமே செய்யணும். ஓ, இப்போ எல்லாம் நீங்களே முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா?
பெரிய மனுஷி மாதிரி நடந்துக்கிட்டாதான் மரியாதை எல்லாமே கிடைக்கும். உன் இஷ்டத்துக்கு அவளை அதிகாரம் பண்ணுறது, அடிமையாக்குறது, இதெல்லாம் பண்ணால் அவங்கவுங்க வேலையை தான் பார்ப்பாங்க. நான் இப்போ இந்த மகாராணி அப்படியே என்ன சொல்லிட்டேன் எல்லாரும் வரீங்க? மகாராணி மாதிரி ஆட்டம் போடுறது நீ தான், மருமக கிடையாது. அவள் வேலையை கரெக்டாக தான் பார்த்துன்னு இருக்கா. நீ தான் அவளை சீண்டிக்கிட்டு இருக்க. எனக்கு சாப்பாடும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல, எல்லாத்தையும் நீங்களே சாப்பிடுங்க. அத்தை அத்தை கொஞ்சோண்டு சாப்பிட்டு போங்க அத்தை. ஏய், இந்த நடிப்பெல்லாம் நீ என்கிட்ட நடிக்காத. எல்லாரையும் எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டல, என்ன பண்றேன் பாரு. அம்மா, நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க. கோவத்தில் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதம்மா. டேய், நீ வாய் முறை, எனக்கு தெரியும். டேய் விடுடா, அவள் சாப்பிடாம இருந்தாதான் அவள் கொழுப்பு அடங்கும். நாளையிலேருந்து நீதாம்மா எல்லா வேலையும் செய்யணும், புரியுதா? வாயை மூடிட்டு சாப்பிடுங்க. அம்மாடி மருமகளே, இவ பேசுறதெல்லாம் நீ எதுவுமே தப்பாக நினச்சிக்காத. நீ நாளையிலேருந்து வேலைக்கு போ. சரிங்க மாமா, ரொம்ப தேங்க்ஸ் மாமா.